போனால் கெஞ்ச வேண்டிய அவசியமே கிடையாது அவர்கிட்ட. ஆமென் சொல்லுங்க. நாம் எந்தெந்த பிரச்சனைக்கோ ஆண்டவர்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு நிற்கிறோம். தாவீது எதற்கு கெஞ்சுகிறார்? ஆண்டவரே, நான் விழக்கூடாது, ஆண்டவரே நான் தடுமாறக்கூடாது, ஆண்டவரே நான் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை இழந்து போகக்கூடாது, ஆண்டவரே நான் உம்முடைய ரட்சிப்பை இழந்து போகக்கூடாது, உங்கள் சமூகத்தை நான் இழந்து போகக்கூடாது, ஆண்டவரே என் நீதியை நான் இழந்து போகக்கூடாது, என் பரிசுத்தத்தை நான் என்ன செய்யக்கூடாது. வாலிப பிள்ளைங்களா சத்தமாக சொல்லுங்கள், என்ன பண்ணக்கூடாது? வழுவி போகிற பல காரியங்கள் வருகிறது, கால்கள் விழப்பண்ணுகிற பல காரியங்கள் இருக்கிறது. நம்ம ஆண்டவர் சமூகத்தில் போய் கெஞ்சணும். ஆண்டவரே என்னை காப்பாற்றிருங்கப்பா, ஆண்டவரே என்னை சுகமாக்கிருங்கப்பா, ஆண்டவரே என்னை தூக்கி எடுத்துருங்க ஆண்டவரே. இப்படிப்பட்ட நினைவுகள் வருது, இப்படிப்பட்ட கெட்ட எண்ணங்கள் வருகிறது, கெட்ட சிந்தனைகள் வருது, எனக்காக உதவி செய்யும் என்று கெஞ்சுகிற ஒரு நபருக்கு ஆண்டவர் செவி கொடுக்கிறார். அவர்களுக்கு உதவி செய்கிற ஆண்டவர் இந்த காலை பொழுதில் இந்த ஆராதனையில் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவர்